வணக்கம், நான் உங்கள் மேகிலா. கடைகளில் வாங்குகிற சிக்கன் நூடுல்ஸை இன்றைக்கி வீட்டிலையே சுலபமாக எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ப்ளைன் நூடுல்ஸ், இந்த நூடுல்ஸ் கடைகளில் கிடைக்கிது. முட்டை, ஃப்ரை பண்ண சிக்கன், எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், கொத்தமல்லி, மிளகு பொடி, உப்பு, தனியா பொடி, ஜீரக பொடி, மிளகாய் பொடி. முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நூடுல்ஸை போட்டு பாயில் பண்ணுங்கள். இந்த நூடுல்ஸ் ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு அரை வேக்காடு இருக்கும்போதே நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ செய்ய தொடங்கலாம். நம்ம கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 4 முட்டையை ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 வெங்காயம், பச்சை மிளகா போட்டு ஒரு வதக்குங்க. இது கூட ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயும் சேர்த்துக்கலாம். ஒரு குடை மிளகா, ஒரு கேரட்டு, ஒரு 1/4 கோஸு, 6 பீன்ஸு, நல்லா வதக்கி விடுங்க. காய் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த சூட்லேயே வதங்கிடும். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சாட்டேட் பண்ணிவிட்டு கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, ஒரு ஸ்பூன் தனியா பொடி, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர். இது ஹோட்டல் டேஸ்ட் வரணுன்னா கொஞ்சம் அஜினோமோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூட
லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சுவையான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.